துணை முதலமைச்சர் உதயநிதி பரப்புரையில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த காட்சிகளை பார்க்கலாம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக வேட்பாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தனக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். ஆட்டோவில் இரண்டாவது நாளாக அவர் வாக்கு சேகரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், உதயநிதியினுடைய பரப்புரை குறித்த விவரம் என்ன? காயத்ரி, குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு சேகரிப்பதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் அதே போல சேப்பாக்கத்தினுடைய வேட்பாளருமாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தற்போது தன்னுடைய சொந்த தொகுதியில தற்போது வாக்குகளை சேகரிக்கக்கூடிய வகையில பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக குறுகிய சாலைகளாக இருக்கக்கூடிய பகுதி என்பதனால ஆட்டோவில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று தற்போது வாக்குகளை சேகரித்து வருகிறார் அப்படிங்கறத நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக வாலாஜா சாலையில் இருந்து புறப்பட்டு பெல்ஸ் ரோடு, அதே போல திருவல்லிக்கேணியினுடைய உட்புற சாலைகள்ல விக்டோரியா ஹால்ஸ் ரோடு, முஸ்லீம் ஹைகோ ரோடு, ஜஸ்டிஸ் சதாசிவம் சாலை, பெரியார் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக உள்ளே தற்போது ஒவ்வொரு தெரு பகுதிகளுக்கும் தற்போது சென்று வாகனத்திலேயே வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். செல்லும் வழியெல்லாம் அவருக்கு மலர்களை தூவி, குறிப்பாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய பொதுமக்கள் தற்போது பூக்களை தூவி அவருக்கு வரவேற்பு தெரிவிக்கிறார்கள். ஆரத்தி எடுத்தும் அதே போல பொன்னாடைகளை போற்றியும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில தற்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உதயநிதி அவர்களோடு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனும் அவருக்கு பின்னால் நின்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். ஏராளமான திமுக தொண்டர்கள் தற்போது இந்த ஆட்டோவினுடைய பேரணியில பங்கேற்றிருக்கிறார்கள். காவல்துறையினர் ஏராளமானோர் தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணம் மேற்கொண்டிருப்பதன் காரணமாக திருவல்லிக்கேணியினுடைய பல்வேறு பகுதியில் தற்போது இந்த சாலை மாற்றம் என்பது போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக இன்னும் ஓரிரு மணி நேரம் தற்போது இந்த பிரச்சாரம் என்பது நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல மாவட்டங்களில் திமுக வேட்பாளர்கள் அதே போல கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக குறிப்பாக பல்வேறு. நன்றி வேல்முருகன் விவரங்களுக்காக. ஆட்டம் போட்ட கொட்டிய புடிச்சதால் மாற மாட்டோம் வெளிச்சம்